இந்த ஃபேஷியல் ஹேர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்குன்றது எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? ஃபேஷியல் ஹேர் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ்க்குலாம் வந்து லேடிஸ்க்கு பார்த்தோம்னா ஃபேஷியல் ஹேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் வருதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ எஃப்எஸ்ஹெச் டெஸ்ட் பண்ணணும், எல்ஹெச் டெஸ்ட் பண்ணணும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணணும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, தைராய்டு ஹார்மோன் லெவலை பார்க்கணும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மேல் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது, டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் வந்து நமக்கு வருது. இது ஹிர்சுசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் லிப்ஸ்லையா இருக்கட்டும், கீழே சின்லையா இருக்கட்டும், நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இந்த ஏருக்கு முன்னாடி காதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இப்படியே நீட்டாக எனக்கு வந்துட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனே தெரியலன்ட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணணும்னா மெயினாக நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்போது அதுக்கான ஃபுட் நம்ம என்ன எடுத்துக்கணுன்றது டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்.